டைரக்டர் பியூ ஷூங் வாங் இயக்கத்துல வந்திருக்கிற படம் தான் ஹியூம் இன்ட். இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட இருக்கக்கூடிய தென் கொரியன் படம். படத்தினுடைய ஓப்பனிங்லயே வடகொரியால பாலியல் தொழில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு தென் கொரிய உளவுத்துறை ஏஜென்டான ஜோ இங் சங் இவரு அங்க போக, அங்க குறிப்பிட்ட ஒரு வடகொரிய பெண் கிட்ட தான் போறாரு. இவர் போய் சந்திச்சது ஹியூமன் இன்டெலிஜென்ட். இவங்க ஒரு வடகொரியா பெண்ணா இருந்தாலும் தென்கொரிய ஏஜென்ட்டுக்கு வேலை செய்துட்டு இருக்காங்க. இவருக்கு தேவையான தகவல்களை அந்த பெண் கிட்ட வாங்குறப்ப அதுக்குள்ள சில சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுது. அந்த பெண்ணும் இறந்து போறாங்க. 80% விஷயம் கிடைச்சிடுச்சு. இன்னும் 20% மட்டும் கிடைச்சிட்டா யார் அந்த குற்றவாளி? பெண்ணை கடத்துறதும் சரி, அந்த போதைப் பொருட்கள கடத்துறதும் சரி, அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்க. இந்த பெண்ணுடைய இறப்புனால எல்லாமே கைமீறி போயிடுது. ஏஜென்டான ஜோ மீண்டும் விளாடிவெஸ்டுக்கு போறாரு. இந்த இடம் ஒரு துறைமுக பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துக்கு போயிட்டு அங்க சியோங் ஹவாவை சந்திக்கிறாரு. அந்த பெண் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அந்த பெண்ணுக்கு தேவையான உதவிகளும், அவங்க அம்மாவுக்கு தேவையான உதவிகளும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி வடகொரியாவுக்கு உளவு வேலை செய்ய நிர்பந்திக்கிறாரு. அந்த பொண்ணும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதே வேலையில பார்க் ஜியோன் இவரு வடகொரியாவோட உயர்மட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரி. இந்த வில்லாடி வேஸ்டாக் பகுதியில் ஹியூமன் டிராஃபிக் அதிகமாக நடக்குது. அது யார் செய்யறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இவர் இந்த பகுதிக்கு உளவு பார்க்க வராரு. இந்த இடத்துல தான் டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. காதலி தென்கொரியாவுக்கு உளவு வேலை பார்க்கறா. காதலனும் ஹியூமன் டிராஃபிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. சிசியும் இவர் வடகொரியா தூதரக தலைவரா இருக்காரு. பார்க் அதிகபட்சமான டவுட்டே இவர் மேலதான். இவன் தான் இந்த வேலையை செய்திருப்பானோ அப்படின்னு. ஆனா சிசியோங்க பார்க்கே, உன் காதலி பார் என்னடா வேலை எல்லாம் செஞ்சிருக்கா, இவ தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய குற்றவாளி, நீ என்னவா கண்டுபிடிக்க வந்த அப்படின்ட்டு காதலிய நாடு கடத்துற வேலையா பார்த்துருவாப்ல. சோ ஃபைனலா தென்கொரியாவுக்கு உளவு பார்க்க வாமான்னு கூப்பிட்ட ஜோ ஒரு பக்கம் சியோனை தேடி போக, பார்க்கும் சியோனை தேடி டிராவல் ஆகிறார். காதலிய உளவு கொடுத்த இந்த பெண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையா? அதே போல வடகொரியா ரஷ்யா எல்லை பகுதியில் ஹியூமன் டிராஃபிக் பண்றது யாரு, போதைப் பொருள் கடத்துறது யாருங்கிறதும் கண்டுபிடிக்கிறாங்க கிளைமாக்ஸ்ல. ஸோ படம் இன்னிசைகள் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. இது பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதே, தமிழ் டப்பிங்ல இருக்கு அப்படின்னு ஆர்வத்துல பார்த்துட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கதையில பெரிய அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒன்று இருந்தது, தென் கிளைமாக்ஸ்ல இருந்தது. அப்புறம் அந்த பார்க் தென்கொரிய பெண் அதிகாரி கிட்ட ஒரு ரூம்ல சண்டை போறது, இது 3 இடமும் நல்லா இருந்தது. இந்த கதையில அடிச்சாரு பத்தியா ஜோ, எப்படி கண்டுபிடிச்சாரு வடகொரியால இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கு அப்படிங்கிறத சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஹியூமன் டிராஃபிக், போதைப்பொருள், இதை வச்சுக்கிட்டு வடகொரியா எல்லை ரஷ்ய எல்லையில இதுதான்பா நடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 2 அதிகாரிகள், ஒரு பெண். இந்த 3 கேரக்டர் அதை விட்டா அதை தூதரக அதிகாரி. 4 பேர் தான் படத்துல 1.5 மணி நேரத்துக்குள்ளார முடிச்சு விட்டுறாங்க. ஆனா டைம் பாஸ் ஆகல அப்படின்னா மட்டும் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுவாரஸ்யமான கதைகளோ போட்டா போட்டியோ இருக்குமோ அப்படின்னு நானும் எதிர்பார்த்தது தான். எப்படியோ ஒன்று வடகொரிய அதிகாரி இந்த தென்கொரிய அதிகாரியை கண்டுபிடிச்சு அவன் மூக்கு மேல விரல வச்சிருவான் அப்படின்னு அவன் நினைச்சவனா, அது கிடையாது. தென்கொரிய அதிகாரி தான் வந்து, தம்பி உன் காதலி அங்க இருக்கா, அங்க வந்துரு அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா படம் போர் அடிக்காம போகுது. அதுக்கு வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட இருக்கு இந்த படம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.